Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே, இன்று மிக முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கணும். இலங்கையினுடைய தமிழ் அரசியல் பரப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. தற்பொழுது மக்கள் குழம்பி போயிருக்கின்றார்களா? தமிழ் அரசியல் தலைவர்கள் தொடர்பான ஒரு கேள்வி எழுகிறது. சுயேட்சை குழுக்களுக்கு பின்னால் மக்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சுயேட்சை குழுக்களும் சரியாக மக்களை வழி நடத்துகின்றார்களா என்கின்ற ஒரு பரந்த கேள்வி எழுகிறது. ஆகவே இந்த தமிழ் அரசியல் பரப்பில் இந்த சிக்கல்கள் எப்பொழுது தீரப்போகின்றன என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பத்தி எழுத்தாளர், அரசியல் ஆய்வாளர் மகாசேனனோடு இன்று நாம் பேச இருக்கின்றோம். வணக்கம் மகாசேனன். வணக்கம். இப்ப தமிழ் அரசியல் பரப்பில் பெரும் குழப்பகரமான ஒரு நிலைமை இருப்பதாக தெரிகிறது. அது சரியா? குழப்பகரமான சூழல் தமிழ் அரசியல் பரப்பில் அது மாட்டுக்கிறது இல்லை. அதாவது தமிழ் அரசியல் பரப்பு என்பது ஒரு என்ன சொல்றது, நாங்கள் எந்த களத்துக்குள்ள இருக்கிறோம் அல்லது யார் எங்களுடைய அரசியல் தலைவர்கள், குறைஞ்சபட்சம் தலைவர்களை தேர்ற காலம் போய் இன்றைக்கு குறைஞ்சபட்சம் அரசியல் தலைவர்களாவது யார் என்றதை நாங்கள் கண்டறிகிறதே பெரிய சிரமத்துக்குள்ளான் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அரசியல் அடுத்தது நாங்கள் வாக்களித்த அரசியல் பிரதிநிதிகள் எங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, இப்ப நாங்கள் தேர்தல் காலங்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்கிறோம். அந்த பிரதிநிதிகள் அது எங்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் செயற்படுகின்றார்களா, மக்கள் நலனுக்குள்ளதான் அவர்கள் எண்ணங்கள் போகின்றதா என்ற தளங்களுக்குள்ளே எல்லாம் ஒரு அரசியல் தளம் என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு தளம் இருக்கான்றது பெரிய கேள்வியா இருக்குது. எங்களுக்கான அரசியல் தளம் என்பது, தமிழர்களுக்கான அரசியல் தளம் இன்றைக்கு காணப்படுகின்றதா என்றதிலேயே ஒரு குழப்பமான எண்ணங்களுக்குள்ளதான் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் சிவில் சமூகங்களும் அதில் பலவீனப்பட்டு போயிருக்குது, இல்லாட்டி அரசியல் தரப்பு அதுவும் பலவீனப்பட்டு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு பலவீனமான ஒரு அரசியல் சூழலுக்குள்ளதான் எங்களுடைய பயணம் இருக்கிறதா நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இப்ப இத மக்கள்ல நாங்க குறை சொல்லலாமா? அரசியல் தலைவர்கள் சொல்கின்றார்கள், இப்ப சிங்கள அரசியல் தலைவர்கள் சொல்கின்றார்கள் ஜேவிபியை தெரிந்தெடுத்தது மக்கள் தெரிந்தெடுத்தார்கள், அது மக்கள் செய்த தவறு என்று. தமிழ் அரசியல் பரப்பில் இப்பொழுது ஜேவிபியை தெரிவு செய்திருக்கின்றார்கள், மக்கள் செய்த தவறு என்று சொல்கின்றார்கள். மக்கள் மேல நாங்கள் குறைய சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளலாமா? நிச்சயம் பிள்ளையானவர் என்னப்பாங்கன்னு சொன்னால், மக்கள் செய்கிறது தவறு என்று சொன்னால் அப்ப நீங்கள் மக்களை நெறிப்படுத்த வேண்டிய நீங்கள் உங்களுடைய பணி என்ன? ஜஸ்ட் நீங்கள் தேர்தல் காலங்கள்ல பிரச்சாரம் செய்து எங்கள் எளிமைக்குள் தங்கள் எளிமைக்குள் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிற மட்டும்தான் உங்களுடைய பணியா? மக்களை சரியா நெறிப்படுத்துற பணி உங்களிடம் இல்லையா? மக்களுக்கான சரியான அரசியல் ஏன் நாங்கள் ஜேவிபியை தெரிவு செய்யறோம்னு சொன்னால், உங்களிடம் இருக்கிற பலவீனம்தான் எங்களை ஜேவிபியை தேடுறதுக்கான, மக்களை ஜேவிபியை தேடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2010 ஒரு பாரிய வெற்றியை கொடுத்துனாங்க, அந்த மாட்டு கருத்து இல்லை. நீங்க சொன்னதுக்காகத்தான் என்ன சொல்றது, என்ன இராணுவ தளபதிக்கும் ஒரு போர்க்குற்ற இராணுவ தளபதிக்கும் மக்கள் வாக்களிக்க இல்லாம காணப்பட்டது. அதே பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு பலமான வெற்றியை கொடுக்கப்பட்டது. 2015 வடக்கு மாநகர தேர்தல் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நடைபெறும் போது ஒரு பெரிய ஒரு மார்ஜின் வெற்றியை வடக்கு மாநகர தமிழ் அரசியல் பரப்புக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு ஒரு எதிர்பார்க்கைக்குள்ளதான் மக்கள் பயணித்தவர்கள். அந்த எதிர்பார்க்கையை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை. குறிப்பா அந்த எதிர்பார்க்கையை பூர்த்தி செய்ய 2015-19 நீங்கள் எதிர்த்தரப்பா இருக்கும்போது எங்களுக்கும் நீங்கள் கதைக்கிறதோ, நீங்க எதிராக கதைப்பீங்க. எதிராக கதைக்கும் போது எங்களுக்கும் உணர்வு வருமோ, நல்லா தான் கதைக்கணும் என்ற யோசனை எங்களுக்கு இருப்போம். ஆனால் 2015-19 தான் உங்களோட ரியாலிட்டியை, அது அரசியல் என்ற ரியாலிட்டியை மக்கள் புரிஞ்சு வரக்கூடியது. என்றால் 2015-19 அது நீங்களே அவர்களுக்கு ஒரு பேரிட்டீங்க நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லி. நான் அவ்வாறான ஒரு உரையாடலுக்குள்ள நான் போறேன். அது வந்து ரணில் மைத்திரி தேசிய அரசாங்கம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது நல்லாட்சி என்ற உரையாடலுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. ஆனால் தமிழ் அரசியல் பரப்பே அதுக்கு ஒரு தலைப்பிட்டார்கள் நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லி. நல்லாட்சி அரசாங்கம் நீங்களே லேபிள் கொடுத்து அந்த நீங்கள் எதிர்வரிசையில் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கிற பண்பு அந்த காலப்பகுதியில தான் காணப்பட்டது. கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் அந்த ராம சம்பந்தன் அவர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர் மாதிரி தான் செயற்பட்டிருந்தார். எதிர்கட்சியின் பிரதான கட்சியான தமிழ் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்றைய ஆளுந்தரப்பு கட்சியாக தான் செயற்பட்டிருந்தது. சோ
அவ்வாறான ஒரு உறவு நிலைக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே செய்யல என்ற போதுதான் 2015-19 நீங்க ஆளுந்தரப்புக்குள்ள இருந்து ஒன்றுமே செய்யல என்ற போதுதான் என்ன செய்யறது, ஒரு மாற்று பற்றிய எண்ணங்களுக்குள்ள மக்கள் பயணிச்சார்கள் தமிழ் பரப்புக்குள்ள. அந்த மாற்று பற்றிய எண்ணங்கள் பயணிக்கும் போதுதான் அந்த இடத்துல அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக நிக்கிற தரப்பு எல்லாம் அவையும் சிதறடிக்கப்பட்டார்கள். அது அங்க பலவீனம். அப்ப மாற்று சொல்ல ஒரு அணியா வந்திருக்கணும். ஆனா அந்த ஒரு அணி கூட்டு கூட உங்களால உருவாக்க முடியல தமிழ் பரப்புக்குள்ள. அந்த மாட்டுக்குள்ள என்னவா இருந்ததுன்னா சிதறடிக்கப்பட்ட மாட்டா தான் இருந்தது. ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள், அந்த சிதறடிக்கப்பட்ட மாட்டுக்களை தெரிவு செய்தார்கள். என்ன கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன் கட்சியில இருந்து ஒருத்தர் விக்னேஸ்வரன் பார்லமெண்ட் சென்றார். அப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர் பார்லமெண்ட் ஒருவர் தேர்தல் மூலம் பிறகு தேசிய பட்டியல் மூலம் 2 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சென்றிருந்தார்கள். சோ ஒரு மாற்று ஒன்று அங்கு வந்திருக்குது. சோ நாங்களும் எழுத்தாளர்களாக நாங்களும் அதை பெருசா பூதாரமாக வர்ணிச்சோம். அதாவது கீரை கிடைக்கும் இது கடை வேணும், சோ இனி எங்களுடைய அரசியல் பலமாயிருக்கும் என்று சொல்லி நாங்களும் பெரிய நினைப்புகளுக்குள்ள போனோம். 2019 ஆட்சி மாற்றம் மீள அதாவது கோத்தபாய ராஜபக்சாண்ட ஆட்சி என்ற போது, பொதுஜன பெருமுனாண்ட ஆட்சி என்ற போது எல்லாரும் எதிர்பேசல நிற்கிறார்கள். எல்லாரும் எதிர்பேசல நின்று என்ன செய்யுச்சுன்னா எல்லாரும் அந்த தங்கண்ட எதிர்பேசல நின்று கூறதான் இருந்துச்சு, செயற்பாட்டுக்கு போக யாரும் தேவையில்லை. சோ அப்பதான் விளங்கிச்சு மக்களுக்கு யா எல்லாம் உண்டுதான் என்னண்டு எதிர்கட்சி கூவத்தான் ரேடியோலிய அந்த எதிர்கட்சியில இருந்து கூட ஒரு செயற்பொறிமுறைக்கு அதாவது உரையாடலுக்கு அங்கால போராட்டம் எதிர் போராட்டம் கூட நாங்க வினைத்திறனாக செய்யலாம். எதிர் போராட்டம் கூட எங்களுக்கு வினைத்திறனான வழிமுறைகள் இருக்குது. அந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் மக்களுக்கு தலைமை தாங்குற போராட்டங்களுக்குள்ள எங்க அரசியல்வாதிகள் செல்ல தயாரில்லை. குறைஞ்சபட்சம் மக்களுக்கான நலன் சார்ந்து சிந்திக்க, மக்கள் நலன் சார்ந்து விடயங்களை உரையாடுறதுக்கு கூட அவர்கள் வெறுமனே அரசியல் உரையாட, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனை அரசியல் பிரச்சனை என்ற ஒரு வடிவத்துக்குள்ள அதை மட்டும் உரையாடி கொண்டேன்னு அது டக்குனு தேசிய முன்னேற்ற உணர்வு வரும். ஸோ இந்த உணர்வுகளை தூண்டி வாக்குகளை சேகரிக்கிற ஒரு மனப்பாங்குள்ள மட்டும் இருந்த போதுதான் மக்கள் இந்த பொருளாதார பிரச்சனை ஏனைய நிறைய பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை மட்டும் சொல்ல மாட்டேன், அதால மட்டும் மக்கள் வாக்களிக்கல. பொருளாதார பிரச்சனையை தாண்டியும் வேறு பிரச்சனை இருந்தது. குறிப்பா அந்த சுகாதார பிரச்சனை இருக்கு. சுகாதார பிரச்சனை இருக்கிறதால்தான் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவு செய்யப்பட்ட. சோ நிறைய பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்குது. சோ அந்த பிரச்சனை இவர்கள் கதைக்காத போதுதான் என்ன செய்யப்பட்டது, மக்கள் மாற்று என்ற ஒன்றுக்குல இன்னும் மாற்று இந்த அதாவது தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட மாற்று எல்லாமே வெறும் போலிகள். அப்ப நாங்க இன்னொரு மாற்றுக்கு போவோம். நாங்க கிட்டத்தட்ட எங்கண்ட தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சியில என்ன செய்யுது, ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில சரத் பொன்சேகாக்கு ஆதரிக்க சொல்லுது, என்ன பேர் சயித் பிரேமதாசக்கு ஆதரிக்க சொல்லுது. நாங்க ஜனாதிபதி தேர்தல் மட்டுக்கு ஆதரிப்பான், நாங்க பார்லமெண்ட் தேர்தலும் அவருக்கு வாக்களிச்சு பார்ப்போமே என்று மக்கள் போனதுல விலகிட்டு. ஏன்னா அவர்களான வாக்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்கிறதும் தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சி எல்லாம். சோ அவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கான அவையில தொடுவான், நாங்க நேரடியா மக்கள் தொடுவோம்னு சொல்லி மக்கள் போனதுல மக்கள்ல பிள்ளை இல்லை. அந்த மக்கள் அவான தெரிவுக்கு காரணமும் இந்த தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகளின் நெறியாள்கை இன்னும் நான் நினைக்கின்றேன். இப்ப பலர் இந்த முறை பலர் வந்தார்கள். KT தவராசா வந்தார், விக்னேஸ்வரன் ஒரு பக்கத்தால குறிப்பிட்டார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் ஒரு பக்கத்தால வந்தார், டாக்டர் நீங்க சொன்னது போல அர்ஜுனா ராமநாதன் இன்னும் ஒரு பக்கத்தால வந்தார். ஆகவே ஒரு தலைவருடைய வெற்றிடம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறதா? என்ன பிரச்சனை என்றால் யாரை நம்புவது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெறுமனே தமிழ் தேசிய முலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டது போல பூசப்பட்டவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி வாக்கு வேட்டையை நடத்தி விடலாம் என்று நினைத்த பொழுது இந்த முறை தலகுகளாகவே மாறிவிட்டது. ஆகவே ஒரு நம்பிக்கையான தலைவர் இவ்வளவு படித்த சமூகத்துல, இவ்வளவு அறிவார்ந்த சமூகத்துல இல்லையா என்ற கேள்வி இருக்கிற இல்லையா சேனன்? நிச்சயமா. ஏன்னா மக்கள் இந்த தமிழ் தேசியம் முலாம் பூசப்பட்டு நடந்த ஏமாற்றங்களால மக்கள் நம்பிக்கை இனத்தின் விளைவுல இருக்கிறோம். மக்களை நாங்க நம்பிக்கையினப்படுத்திட்டு மக்களை நாங்கள் இல்ல நீங்கள் நாங்கள் வாங்கன்னு சொன்னா வரமாட்டோம். மக்கள் அந்த எங்க மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை புதுத்தல வந்ததுதான். மக்கள் அந்த அறிவார்ந்த சமூகத்தை மக்கள் நம்பினோம். கிட்டத்தட்ட பொது வேட்பாளருக்கு 2 லட்சம் மக்கள் வாக்களித்தார்கள். பொது வேட்பாளருக்கு எந்த கட்சி முகம் இல்லை. இப்ப நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் அது என்னன்னு சொல்லி அங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருந்தது, இல்ல தமிழ் மக்கள் கூட்டணி இருந்தது. அதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு வாக்கு மக்கள் அளித்திருப்பார்களா இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசன வெற்றி கிடைச்சிருக்கணுமே. சோ அங்க மக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி
சின்னத்துக்கு பின்னால ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சிக்கு பின்னால போயில, தமிழ் மக்களோட கூட்டணியில கட்சிக்கு பின்னால போயில, அங்க சிவில் சமூகம் கூட்டாக நெஞ்ச ஒரு கூட்டு, அதாவது மக்களோட கூட்டுக்கு பின்னால்தான் போனார்கள். சோ மக்கள் இந்த அறிவு சார்ந்த தளத்தை நேசிக்கணும், அதில் மாட்டு கருத்து இல்ல. ஆனால் இந்த அரசியல் செயற்பாட்டுக்குள்ள இந்த அறிவு சார்ந்தவர்கள் நேரடியாக வரணும் இல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல் பொதுத்தள செயற்பாட்டுக்குள்ள துணிஞ்சு வர தயங்குறார்கள். ஏன்னு சொன்னால் அரசியல் சாக்கடை, அதை சாக்கடையை துப்புராக்க நாங்கள் ரெடி இல்லை என்றதுல தெளிவா இருக்கிறார்கள். சோ இந்த சாக்கடைக்குள்ள நீந்தக்கூடியவர்களுக்குள்ள மக்கள் ஒரு பலவீனம், ஒரு நம்பிக்கை, நாம் கிட்டத்தட்ட யாருமே நம்பிக்கை இல்லை. அதான் என்ன சொன்னால், இப்ப நான் இந்த கட்சி சரி அந்த கட்சி சரி, நான் பத்தியெழுதி கொண்டிருக்கிறேன், ஒரு கிழமை கொண்டு வரேன். நான் பொது வேட்பாளர் டைம் நான் உற்சாகமாளினான், கிட்டத்தட்ட ஒரு புத்தாவும் அந்த காலப்பகுதியில் அந்த சம்பந்தமாக ஒரு வெளியிட்டினான். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் டைம் எனக்கு இந்த முறை உற்சாகமான ஒரு ஆரத்தை கை நீட்டுன்ற, நான் கிட்டத்தட்ட அந்த காலப்பகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உரையாடவும் போகிறேன். ஏன்னு சொன்னால், நிகழ்ச்சி உரையாட போனால் ஆரை கை நீட்டுன்ற கேள்வி வரும். இந்த ஆரை கை நீட்டுறன்னு சொல்ற அளவுக்கான துணிவு என்ன டைம் இல்லை. என்ன சொன்னா, நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. ஸோ எனக்குள்ளே வந்து ஏமாற்றம் இருக்குது, எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்றது, 2019 காலப்பகுதியில நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்த, நாங்கள் மாற்றம் சார்ந்து ஆதரிச்சாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருட மாற்றுன்னு சொல்ற தரப்புக்கு நாங்க ஆதரிப்போம். எனக்கு ஈரக்கடைக்கு எது கடை வேணும், சோ மாற்று ஆதரிப்போம்னு சொன்னோம். ஆனால் 2019 இருந்து 24 வரை அவன் மாற்றின் செயற்பாடு பார்க்கும்போது மாற்றும் சரியான மாற்றாக இருக்கல. எல்லாரும் ஒரே தளத்துக்குள்ளதான் இருக்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு ராஜேந்திர நகர் உதவ அரசியல் என்றது ராஜேந்திர நகர் இங்க இது வந்து ஆயுத போராட்டம் அல்ல. நாங்கள் பனைமரமாத்தான் இருப்போம்னு சொல்லி இங்க சாயத்தான் வேணும், இங்க சாயாட்டி நாங்க அரசியல் செய்யலாது. அது ஆயுத தரப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கும், அந்த ஆயுதத்தினூடாக எதையும் பழைக்க முடியும்னு சொல்லும் போது அவர்கள் சாய தேவையில்லை, அவர்கள்ட்ட ஆயுத போராட்டம். நாங்கள் செய்யறது அரசியல் போராட்டம். இது ராயந்திரத்துல சூழ்ச்சியல், ஏற்றிறக்கங்கள், நடுவர்கள் தேவை. ஆனால் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நழுவ மாட்டோம், நாங்க ஏற்றிறக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் இங்க நிலைச்சிருக்கலாது. சோ இந்த ராஜேந்திரம் என்பது எங்கள்ட அரசியல் செயற்பாட்டாளரிடம் பயங்கர பலவீனமா இருக்குது. சோ எங்கள்கிட்ட தலைமைன்றது பூஜ்யம். அதுல நான் நினைக்கிறேன், மக்கள் தலைமைன்றதுக்கு அப்பால எங்கள்ட குறைஞ்ச பிரதிகளை தேடுறார். எங்களுக்காக கதைக்கணும், எங்களுக்காக ஏதாவது சொல்லணும், இப்ப எங்கட பிரச்சனை அரங்கு கொண்டுறணும். என்னால் இந்த வைத்தியர் எழுச்சி வந்து அது சார்ந்ததுதான். என்றால் சுகாதார பிரச்சனை எனக்கும் இருக்குதான், நானும் அதுல ஃபீல் பண்றேன். நானும் ஒரு சாதனா குடிமகனாக அது சார்ந்து நானும் ஃபீல் பண்றேன். நான் அந்த தளத்துல வந்து சொல்ல தயார் இல்லை. நான் ஏன்னு சொன்னால், நாங்க வைத்தியர்களை உயர்வா பார்க்கிற ஒரு மரபுல இருக்கிறத நான் சொல்ல தயார் இல்லை. ஆனா வைத்தியர் அதுக்குள்ள இருந்து வந்துறதால அதை கதைச்சார். அவ நான் சொல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல்வாதிகள் இல்லோ, நீங்க மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லோ, நீங்கள் சமூக பிரச்சனை கட்சிக்கு தர வேணும். கிட்டத்தட்ட அண்மைக்காலமாக ஒரு குழந்தை பிள்ளைன்ற சீட்டி ஒன்றுல தவறுதலாக அந்த பிள்ளைன்ற கைவிட்டப்பட்டது. அப்படி எனக்கு தெரியவோ 2 மரணங்கள், டெங்கு காய்ச்சல் பகுதியில 2 மரணங்கள் நடந்தது, தவறுதலான சீக்கியோடாக மரணம் நடந்தது. இதை பற்றி நான் கதைச்சிருக்கணும். எங்க அரசியல்வாதிகளை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும். அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தால் இன்றைக்கு வைத்தியர் அச்சுவோட துவப்பாடு எங்க சமூகத்துக்கு இருந்திருக்காது. இருக்கிறவங்க போட்டி இருப்போம். ஆனால் இருக்கிறவர்கள் கேள்வி கேட்காத போதும் எங்கள்ட மக்கள்கிட்ட இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தையாவது எங்களுக்கு செய்யக்கூடிய எங்கள்ட கருத்தை நான் சொல்ல சில கருத்துக்களை மக்களாக நாங்க சொல்ல முடியாத கருத்துக்களை எங்கட பிரச்சனையை ஒரு இடத்துல ஓங்கி ஒழிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. அப்படி ஒரு தேவை இந்த வெளிப்பாடுதான் இந்த பல்பரிமாண வாக்களிப்பு. அல்லது நாங்க தென்னிலங்கையை நோக்கி போறோம். ஏன்னா தென்னிலங்கை ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் தேசிய பரப்புல இயங்குறாங்க சொல்லுவீங்கன்னா தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லலாம். அதான் நாங்கள் ஓகே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனே, நாங்க தென்னிலங்கை கட்சிக்கு வாக்களிக்கிறோம், அவர்களுக்கு தென்னிலங்கை சார்ந்த பாதுகாப்பு இருக்கிறோம், ஸோ அவர்கள் கழிச்சிட்டு போட்டும் என்ற எண்ணங்களுக்குள்ளையும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இங்க நம்பிக்கை இனம். ஆனால் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இப்படியே எவ்வளவு காலத்துக்கு இந்த நம்பிக்கை இனம் தொடரப்போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியாக சுமந்திரன் மீது பல விமர்சனங்களை முன்வைக்கின்றீர்கள், தொடர்ச்சியாக முன்வைக்கின்றீர்கள். ஸ்ரீதரனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து உங்களிடமும் இருக்கிறது. ஆனால் இப்ப ஸ்ரீதரன் ஒரு உறுதியான தலைவராக தெரிகிறார் இல்லை? இல்ல, இதுல நான் ஒரு சின்ன தெளிவு மாற்றம், அதாவது ஒப்பிடுதான். தமிழிசை கட்சிக்குள்ள சிறிதரனை ஒப்பிடும்போது சுமந்திரனோட ஒப்பிடும்போது சிறிதரன் தெரிவை நான் ஆதரிச்சேன், அது மாட்டு கருத்து இல்லை. நான் தலைமைத்துவம் சார்ந்த தேர்தல் கால பகுதியில் சிறிதரன் சார்ந்த கருத்துக்களை நான் கட்டுரையாளி இருக்கிறேன். ஆனால்
அதுலயும் நாங்கள் தவற விட்டுருக்கிறோம். இந்த ஒப்பீட்டுல ரெண்டுமே என்ன சொல்றது, நாங்கள் இப்ப ஜனாதிபதி தேர்தல் எப்படி எங்களை வாக்களிக்க சொல்லினோமோ நல்ல சாத்தானுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி, அப்படி நல்ல சாத்தானத்தான் நாங்க யோசினாங்க. ஆனா சாத்தான் தானே, சாத்தான் வேலை தானே செய்யும். அப்ப இதுல என்ன போற சிறுதரனும் சரி சுமந்தனும் சரி நாங்கள் தெரிவு செய்தது நல்ல சாத்தானத்தான். இதுல நாங்கள் இவர் நல்லவர் அவர் வல்லவர்னு தெரிவு செய்யல, சாத்தான்கள் இதுல நல்ல சாத்தான தெரிவு செய்ய கொண்டுதான் அதுக்குள்ள ஒரு தெரிவை முன்னப்படுத்தினாங்க. ஆனால் சாத்தான் தானே, அவர் சாத்தானுக்குரிய குணங்களுக்குள்ளதான் 2 பேற்ற இயல்புகளும் காணப்படுகின்றது. சோ இது ஒரு பலவீனமான தன்மை தான். ஆனா நான் நம்புறேன் இதுக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன்னு சொன்னால் சமகாலம் 2024 பொது தேர்தல் முடிவுகள்ன்றது ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல்லாம், மக்கள் ஒரு பெரிய பாய்ச்சலை வழங்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகள் மீதான ஒரு அவநம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு சுயேட்சை குழுவை நம்புற அளவுக்கு நாங்கள் போறோம்னு சொல்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். தென்னிலங்கை கட்சிக்கு குறிப்பாக தொகுதியாக அதுல தென்னிலங்கை கட்சி 3 சீட்டுன்றது பொதுவானதானே. என்றால் முன்னரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கோ அல்லது ஐக்கிய கட்சிக்கு அல்லது இலங்கை சுதந்திர கட்சி அங்கே ராமநாதனுக்குன்னு சொல்லி வாக்களிக்கிற அந்த தொகை தான் வாக்கு, அதை மாட்டிக்கிறது. ஆனால் தொகுதியாக ஒரு தரப்பை நாங்கள் நம்புறோம். அதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் சொல்றேன், 2015 வரைக்கும் கடுமையான ஒரு இனத்துவசத்தை வெளிப்படுத்திய, அதாவது தமிழ் மக்கள் சமான ஒப்பந்தத்தை நிராகரித்த, வடகிழக்கு இணைவை நிராகரித்த ஒரு தரப்பையும் நாங்கள் ஆதரிக்க தயார். எங்களுக்கு எங்கட தேவைகளை நாங்க சொல்றதுக்கு இப்படி ஒரு தெரிவிச்சு கூட நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் என்ற செய்திகளை மக்கள் ஒரு பெரிய பாய்ச்சலானது. இந்த பாய்ச்சல் நிச்சயமாக ஒரு பெரிய பாய்ச்சல் இன்றைக்கு அதுக்கு ஒரு விளைவும் பெருசா தான் இருக்கும். சாதாரண விளைவுகளுக்குள்ள நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்க போறது, இந்த விளைவும் பெரிய விளைவா இருக்கும். சோ இந்த விளைவு நிச்சயமாக பலருக்குள்ள ஒரு ஒரு நாங்க எங்களை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் நான் நம்புறேன். அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் குறைஞ்சபட்ச தங்களுடைய கதிரை நலனுக்காக தான் போட்டி போடுறவ. சோ அவர்கள் தங்களை கதிரையை பாதுகாக்க மட்டும்தான் இதுல நிற்பார்கள். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த உயிர் துடிப்புல இன்றைக்கும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு தரப்புகள் இருக்குது. அந்த தரப்புகள் ஒரு வெளியரங்குக்கு வர முற்படும். அது எத்தகைய ஒரு கட்டமைப்பை பலப்படுத்துவதாக எங்களை நாங்கள் பாதுகாக்கலாம் என்பது சார்ந்து ஆழமாக சிந்திக்கும். அது சார்ந்த செயற்பாடுகளை போகும்னு நான் நம்புறேன். என்றால் அதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களை களங்களுக்கு முன்னுக்கு வர தயங்கினவர் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில நாங்கள் சமூகத்துக்கு அறிவூட்டணும், சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும், சமூகத்துல ஒரு மாற்றத்தை, இது நாங்களுக்கு பெரிய ஒரு பலவீனமா பார்க்கிறோம். இந்த பலவீனத்துல நாங்கள் எப்படி முன்னகலாம் என்ற ஒரு சிந்திக்கிற தன்மை ஒன்று வருகின்றது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். ஆனால் இந்த முற்றுப்புள்ளிக்கு முன்னா ஒரு பெரிய அழிவுக்கு பிறகு முற்றுப்புள்ளி. என்றால் நாங்கள் பெருசா அழியும் போதுதான் எங்களுக்கு தேவை, ஓகே இதுவும் பிழைதான், அப்ப எங்களுக்கு இதை விட சரியான தெரிவு வேற இருக்குன்னு சொல்லி சிந்திக்க வேண்டிய தேவை வரும். சோ இந்த பெரிய அழிவுன்ற விளைவாகத்தான் நாங்க இதையும் அறுவடை செய்யலாம்னு நம்புறேன். இப்ப புலம்பெயர் சமூகம் இலங்கையின் ஈழத்தின் தமிழ் அரசியலை குழப்புகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அங்கிருந்து அப்படி பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படியா? புலம்பெயர் சமூகம் களத்தை குழப்புகிறதா தாயத்தை? இதுல நான் என்ன சொல்றது, முழுமையாக இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஆனால் நிராகரிக்கவும் முடியாது. இதுல டபுள் சைட் தான். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட புலம்பெயருக்கு ஒரு பெரிய வைபாகம் இருக்கு, அதுல மாட்டிக்கிறது இல்லை. ஏன்னா புலம்பெயரும் வேற யாரவும் இல்லை, அதையும் சொல்லணும். புலம்பெயரும் தமிழ் தேசியம் ஒரு நாங்கள் நியமத்தை வைப்போம் என்றால் அந்த நியமத்துக்குள்ள அவர்களும் ஒரு பகுதியினர். அவர்களை விட்டுட்டு நாங்கள் ஒன்றை சொல் கதைக்க இயலாது. அவர்களுக்கும் அது தாயகம்தான், அவர்களுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குது, அவர்களுடைய எண்ணங்களும் இதுக்குள்ள இருக்குது. கிட்டத்தட்ட நாங்க 2012க்கு பிறகு 2010களுக்கு பிறகு எங்கட எண்ணம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்குன்னு சொன்னால், எங்களுடைய கனவுகள் இன்னும் உயிர்ப்புடன் இருக்குன்னு சொன்னால் அது புலம்பெயர்தளத்தால்தான். புலம்பெயர்தளம் தான் தன்னுடைய உயர்ந்தபட்ச போராட்டங்களூடாக 2012க்கு பிறகு அதை மனித உரிமை பேரமைப்புல நகர்த்தி அதை ஏதோ ஒரு வகையில பேணி கொண்டிருக்குது, அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா என்ன நடக்குன்னு சொன்னால் புலம்பெயர்தளம் ஒரு கட்டத்துக்கு மேல உயர்ந்தபட்ச தங்களோட எண்ணங்களுக்குள்ள தாயத்தை பார்க்க முற்படுது. புலம்பெற களம்பெற என்ற சூழலை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் புலத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கு, அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. புலத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஃப்ரீடமுக்குள்ள நகரினோம். ஆனால் களத்துக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு
என்ன சொல்றது, இலங்கை அரசுக்குள்ள இருந்து கொண்டுதான் அந்த இலங்கை அரச இயந்திரத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராட இருக்குது. அந்த அரசு இயந்திரத்துக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் போராட வேண்டி இருக்குது. சோ இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு என்ன சொல்ற கட்டுப்பாடு இருக்கு, மட்டுப்பாடு இருக்குது, களத்துக்கு ஒரு மட்டுப்பாடு இருக்குது. அந்த மட்டுப்பாடை புரிந்து கொள்ளாமல் சில அழுத்தங்களை தங்கள் எண்ணங்களை இங்கே விதைக்கணும் என்று சொல்லி சில பேர் செய்யப்பட முற்படுகின்றார்கள். அல்லது ஒரு ரிமோட், நான் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்ற விஷயம், ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள செய்ய முற்படினா அது பாதகமானது. ஏன்னு சொன்னா நான் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்ப ஜூதன் என்ற தேசத்தை உருவாக்கினான் புலத்துல கட்டமைச்சு. ஏன்னு சொன்னா ஜூதனுக்கு நிலம் இருக்கல, ஜூதனுக்கு நிலம் இருக்காத போது அவன் தன்னை புலத்துல கட்டமைச்சு கொண்டு தாயகத்தை உருவாக்கினான். ஆனால் தமிழ் தேசம் வித்தியாசம். தமிழ் தேசத்துக்கு ஒரு களம் இருக்குது. சோ ஒரு களம் இருக்கும் போது நாங்கள் புலத்துல எங்களை கட்டமைச்சு கொண்டு களத்தை நிர்வகிக்க முடியாது. களத்திலிருந்து வர ஒரு செயற்பாட்டுக்கு தான் புலம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா களம் அங்க இருக்குது. அந்த களத்துக்காகத்தான் புலம் செயற்படுதுன்னு சொன்னால், களத்துல ரியாலிட்டிக்கான ஒரு எதிர்வினையத்தான் என்ன செய்யணும், புலம் வழங்கணும். புலம் ஒரு ஒத்துழைப்பு தான் வழங்கணும். ஆனா புலம் என்ன சில நேரங்களில் புலம் ஓவரா அதுக்கு மேல அழுத்தத்தை கொடுக்க முற்படுகின்ற போதுதான் இந்த உறவு நிலை என்றது முரண்படுது. ஆனால் இன்றும் களம் ஸ்டேபிளா இருக்கிறதுல புலத்தின பெரிய வயம் இருக்குது. என்ன சொன்னால், இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டார், அதாவது இங்க நான் டெல்லியில படிக்கிறேன். அப்ப சோ என்னுடைய இங்க வட இந்திய நண்பர் ஒருவர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல சந்திக்கும் போது என்ன கேட்டார், எப்படி நீங்கள் ஸ்டேபிள் பண்ணிக்கொள்றீங்க, உங்களோட என்னால் ஆல்ரெடி உங்களோட நாடு ஒரு பொருளாதாரத்துல பலவீனப்பட்டு கொண்டிருக்குது. பொருளாதாரத்துல பலவீனப்படும் போது நீங்க ஒரு ஒடுக்கப்படும் தேசிய இனமாக உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்காது. அது உண்மை. ஏன்னா எங்களுக்கு இந்த அரச வேலை வாய்ப்புல நிறைய சில 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 பொறியியல் இடப்படுகின்றது. சோ உங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்காது. சோ அந்த சூழல் நீங்க எப்படி ஸ்டேபிள் பண்றீங்கன்னு சொல்லி நான் சின்ன செஞ்சேன். நான் எங்கட பொருளாதார ஸ்டேபிள்ன்ற டயஸ்போரா தான். நாங்க டயஸ்போராண்ட ஒரு பெரிய ஒத்துழைப்புலதான் வடக்கு என்ன சொல்றது எல்லாம் சொல்லுவாங்க பீனிக்ஸ் மாதிரி எழும்பும் வடக்கு பீனிக்ஸ் மாதிரி எழும்புறதுக்கு ரீசன் புலம்பெயர் தளத்தின் சப்போர்ட் தான். எல்லாட்ட வீட்லயும் குறைஞ்ச ஒருத்தராவது புலம்பெயர் உறவா இருப்பினா. சோ அந்த ஒரு உறவு உண்மையில இன்றைக்கு வடக்கு கிழக்கு தாயகம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்ற இன்றைக்கு வரைக்கும் பெரிய உதவிகள், பெரிய அளவுல பொருளாதார உதவி செய்திருக்கிறேன். நான் எங்க இதெல்லாம் பலவீனமா பாக்குறேன்னு சொன்னால் பெரிய உதவி செய்யணும். பெரிய உதவி என்னன்னு சொன்னால் தனியன்களா செய்யணும். இப்ப தனியங்களா செய்யும் போது அதை சரியா மதிப்பிடவும் முடியவும் இல்லை, அதை வச்சுக்கொண்டு தேசத்தை கட்டவும் முடியல. இங்க தேசம் ஸ்டேபிளா இருக்குது. தேசம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் புலம்பிலிருந்து வர உதவி. ஆனா அந்த உதவியால தேசத்தை கட்ட முடியல, ஸ்டேபிளா தான் பண்ண முடியுது. ஏன் கட்ட முடியலன்னு சொன்னால் இது தனியங்களா போகுது. சோ நாங்க இதை நிறுவனமயப்படுத்தி கொண்டு இதை நாங்க இந்த பொருளாதார உதவிகளை செய்யும் போது தேசத்தை கட்டுமானத்தை செய்யலாம்னு நான் நம்புறேன். இதைத்தான் நிறைய எங்களுடைய ஆசிரியர் மேலும் அதான் அடிக்கடி சொல்ற விஷயம். புலம்பெயர் தனி ஒரு நெட்வொர்க்குகளை உருவாக்கணும். எப்படி தாயகம் இன்றைக்கு இங்க அரசியல்வாதிக்குள்ள பிணக்குகள், சிவில் சமூகத்துக்குள்ள பிணக்குகள் சொல்லி, நிறுவனங்களுக்குள்ள பிணக்குன்னு சொல்லி பிணக்குகளுக்குள்ள முரண்பாட்டு கொண்டிருக்கிறோமோ அதேதான் புலம்பெயரும் இருக்குது. சோ புலம்பெயர் கொஞ்சம் என்ன சொல்லணும், ஒரு ஆக குறைஞ்ச புலம்பெயர் அந்த ஒற்றுமைக்கான தளத்துக்குள்ள பயணிச்சு எங்களை ஒரு ஒற்றுமையான கட்டமைப்பா செயற்பட்டு இங்க களத்துக்குள்ள ஒரு நிறுவன கட்டமைப்பை செய்யணுமே இருந்தால் பெரிய வெற்றி அடையலாம். என்றால் என்ன புலம்பெயர் தளங்களும் புலம்பெயர் தள போராட்டங்களும் ஸ்டேபிளா இருக்குது, ஆனா வளர்ச்சி அடையல. அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஸ்டேபிளா இருக்குது? ஏன்னா 2012 நாங்க ஐநா மனித உரிமை பேரவைக்குள்ளதான் எங்கே வச்சிருக்கிறோம், அதை விளைவிக்கொள்ளணும். ஐநா உரிமை பேரவைக்குள்ள வச்சுக்கிறோம். அந்த பேரவைக்குள்ள வச்சு இந்த தீர்மானங்கள் என்ன செய்யப்படுகின்றது, அது பெரிய முன்னேற்றத்தை காணல, கிட்டத்தட்ட உரையாடப்படுகின்றது. அந்த அறிக்கைகளுக்கு அங்கான போக முடியல. ஏன்னு சொன்னால் அங்க சரியான போராட்டங்கள் இல்ல. கிட்டத்தட்ட நான் 2015 வீடியோ பார்க்க எப்படி இருக்கும்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் கால பகுதியில வழியா போராட்டம் நடக்கும், பெரிய க்ரௌட் நிற்கும். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நான் வீடியோ பார்ப்பேன். ஜெனிவாண்ட வழியில எங்க ஆக்களை காணவே முடியாது. இதே வேற நியூஸ்ல பார்க்க குர்திஸ் அரசியல பார்க்க குர்திஸ் அவங்களோட போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்ச வருஷம் என்ன சொல்றது, நினைக்கிறேன் பெரிய ஒரு க்ரௌட், ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று அங்க படிக்கினேன். அங்க ஒரு ஸ்டேபிளா வாழ்ற ஒரு சமூகம், பெரிய சமூகம் இருக்குது. அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பிள்ளைகள் யூனிவர்சிட்டிகளுக்கு போற ஒரு க்ரௌட் ஒன்று இருக்குது. அதாவது நான் இன்னைக்கு பலஸ்தீன போராட்டம் ஒரு சர்வதேசமயப்படுத்தப்படுதுன்னு சொன்னால், அதாவது பலஸ்தீன பல்கலைக்கழக பலஸ்தீனத்திலிருந்து புலம்பெயர்ந்து போய் பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற புலம்பெயர் மாணவர்ன்ற ஒரு பெரிய நெட்வொர்க்கால தான் அது பெரிய இன்றைக்கும் பலஸ்தீன பற்றிலாம் உரையாடுறோம். ஆனால் எங்கட போராட்டங்கள் அந்த அளவுக்கு நகர்த்துறோமா? இல்ல. எங்கண்ட அந்த அளவுக்கு போகுது இல்லை. இன்றைக்கு என்ன பொறுத்த புலம்பெயர்ல இருக்கிற அவர்களோட பிள்ளைகள் தங்களோட பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்.
பிள்ளைகள்கிட்டையும் எப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாணவ ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு ஸ்டேபிளா ஒரு தமிழ் தேச அரசியலை செய்யுதோ அதே அரசியல் ஒத்துழைப்ப இன்றைக்கு என்ன லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவ சமூகமும் அங்கே ஒரு தமிழ் மாணவ சமூகம் இங்கே அரசியலுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். நியூயார்க்ல இருக்கிற பல்கலைக்கழக மாணவ தமிழ் மாணவ சமூகம் ஒத்துழைப்பு வழங்கணும். அந்த கோஆர்டினேஷன் வேணும்னு நம்புறேன். அந்த கோஆர்டினேஷன் எதிர்காலத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்குது. உண்மைதான், நீங்கள் சொல்றது சரி. என்னன்னா இங்கேயும் பல அமைப்புகள் தனிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இப்ப இலங்கையிலையும் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இப்ப யாரோடு யார் பேசுவது என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனமயப்படுத்தப்படாமைக்கு என்ன காரணம்? ஒரு அவநம்பிக்கையா? இந்த நீங்கள் அந்த கேள்விக்கு முதல் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். என்றால் நாங்கள் இந்த யாரையா நம்புறோன்றது இது உண்மையா எல்லா இடங்கிற கேள்வி. ஏன்னு சொன்னா நான் தமிழகத்துக்கு 2-3 சென்ற போதும் அல்லது தமிழகத்திலிருந்து ஒருவர் நினைக்கிறேன் யுகபாரதி பாடலாசி யுகபாரதி ஒருக்கா யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர். அவர் உரையாடும் போதும் அவர் சொன்னார், நான் தந்தையின் வளர்ப்பினூடாக இந்த எங்களுடைய தேசிய போராட்டம் சார்ந்து நான் அதிக ஈடுபாடு கொண்டவனாகவும் எங்கள் சார்ந்து அதிகம் கரசன் உள்ளவர் சொல்லியும். ஆனால் இன்றைக்கு ஏன் தமிழகம் இப்ப என்ன சொல்றது 2009 முன்ன ரிஃப்ளெக்ட் பண்ண தமிழகம் 2009 பிறகு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு மேல தமிழகத்துல அதாவது தங்களை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழகம் இன்றைக்கு எங்கிட்ட பிரச்சனையே சில நேரங்கள்ல தெரியாதுன்னு சொல்ற சூழல் வந்திருக்குது. நான் டெல்லியில படிக்கிறேன். சோ எனக்கு தமிழக நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் இங்க வந்த ஆரம்பத்துல எந்த தமிழை பார்த்துட்டு தமிழக நண்பர்கள் சிங்கள தமிழ்னு சொன்னார்கள். கோமல் தமிழ்ன்ற தனி லாங்குவேஜ் தான், இல்ல என்ன சிங்கள தமிழ் நீ சொல்லாவிட்டா என் தமிழ் சொல்லாவிட்டா பிரச்சனை இல்லை. நீ சிங்கள தமிழ் சொல்லும் போதும் எங்களை நீ புரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். ஸோ இந்த 2K கிட்ஸ்க்கு எங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கின்றால் ஏன்னா 2009 பெரிய இடவழி. ஸோ இந்த இடவழியை பற்றி நான் யுகபாரதி சரி நாங்கள் தமிழகம் வந்த போது சில செயற்பாட்டாடம் கேட்ட போது அவர் சொன்ன விஷயம் 2009க்கு முன்னம் ஒரு செய்தி வரும், எங்களுக்கு தாயத்துல இருந்து ஒரு செய்தி தான் வரும். ஸோ அந்த ஒரு செய்தியை நாங்கள் நம்பினோம். அந்த ஒரு செய்தி தான் உங்களோட எண்ணமாவும் இருந்துச்சு. 2009 பிறகு ரா சம்பந்தன் ஒரு கருத்து சொல்லுவார், CV விக்னேஸ்வரன் அதை மறுத்து இன்னொரு கருத்து சொல்லுவார், இங்க ஹேந்திரகுமார் இல்ல 2 இல்லைன்னு இன்னொரு புது கருத்து சொல்லுவார். சோ 3 பேரும் 3 கருத்தை சொல்லும் போது நாங்கள் என்னத்தை நம்புறது? ஈழத்தமிழோட பிரச்சனையாக நாங்க இதை பாக்குறது. சோ உங்களுக்கு தெரியாது உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. சோ நாங்கள் அப்படி விட்டுட்டோம், ஏன்னா எங்களுக்கு இந்தியால பிரச்சனை கூட்டிட்டுன்னு சொல்லி. சோ அந்த நம்பிக்கை இனம் நாங்க கருத்துக்களை எங்கட சிதறடிப்பு எங்கட சிதறல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்கட கருத்துக்களை சிதறடிக்குது. எங்களை கருத்துக்களை சிதறடிக்கிறதால எங்களுக்கு நண்பர்கள் இல்லாம பண்ணுது, எங்களுக்கான ஒருங்கிணைப்பு இல்லாம பண்ணுது, மொத்தத்துல எங்களோட பலவீனப்படுத்துது. எங்களோட சிதறடிப்புன்றது எங்களை முழுமையாக பலவீனப்படுத்துது. எங்களுக்குள்ள பலவீனப்படுத்துது, எங்களை சிதறடிப்பு எங்களுக்குள்ள பலவீனப்படுத்துது. மறுபக்கம் எங்களுக்கான புறச்சூழலையும் பலவீனப்படுத்துது. எங்களுக்கு ஒரு புறச்சூழல் இல்லாம போகுது. இப்ப கிட்டத்தட்ட இதேதான் புலம்பெயர் நடக்குது. புலம்பெயர்ல கிட்டத்தட்ட நான் கனடா உதாரணம் சொல்லுவோம். கனடா உதாரணம் என்றால் கனடால ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு போய் ஒரு அமைச்சர் ஒன்று கதைக்கும் போது இன்னொரு தரப்பு போய் சொல்லும், இல்ல இந்த என்ன இப்ப கடைசி இமாலய பிரகடனத்தை நாங்க ஏற்கிறோம் ஒரு தரப்பு சொல்லும் போது இன்னொரு இல்ல நாங்க இமாலய பிரகடனத்தை ஏற்கல, நாங்கள் சமஸ்டியை தான் இன்றைக்கு வலியுறுத்துறோம், இல்ல நாங்கள் ஒரு பெரிய பிரகடனத்தை நாங்க வலியுறுத்தோம்னு சொல்லும் போது என்றாப்பா இன்னொரு உங்கள்ட ஆக்கெல்லாம் வந்து சொல்றாங்க இமாலய பிரகடனம், உங்கள்ட நீங்க எல்லாம் வந்து சொல்றீங்க இப்ப இன்னொன்று இல்ல எங்களுக்கு இமாலய பிரகடனம் இருக்கணும்னு சொன்னால் அப்ப அந்த அரசியல் தரப்பு என்ன செய்யாது? எங்கட பிரச்சனையா இவங்க இப்படிதான் வந்து காய்ச்சிட்டு போவான்னு சொல்லிட்டு அது லீவ் பண்ணத்தான் பார்க்கும். சோ இது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் எங்கட அகமுரண்பாட்டால எங்க மக்கள்கிட்ட வந்து நாங்க நம்பிக்கை இனமா போறோம். அதே நேரத்துல எங்களுக்கு புறத்துல இருந்து எங்களுக்கான ஆதரவுத்தையும் நாங்க நீக்கி கொண்டு போறோம் இந்த முரண்பாட்டு சூழல்கள். அடுத்தது பெரிய குழப்பத்தை புலம்பெயர் தமிழ் சமூகம் ஏற்படுத்துகிறதா? இந்த துவாரகாவை கொண்டு வாரது, மற்றது வந்து விடுதலை புலிகளின் தலைவருக்கு ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்துகின்றார்கள், இன்னொரு பக்கம் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த குழப்பங்கள் வந்து எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மகாசேனன்? நான் நினைக்கிறேன் இதுகள் சார்ந்து தாயகம் பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஏன்னால் தாயகத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருப்பது. நான் தாயகத்துக்குள்ள இப்ப அரசியலை தாண்டி வேற பிரச்சனை வந்திருக்கிறதால எனக்கு தெரிய இந்த துவாரகாண்ட இஷ்யூ வந்து தாயகத்துல பெரிய ரிஃப்ளெக்ட் பண்ணல. தாயத்துல பெரிய ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும் அல்லது அது ஒரு பெரிய இதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அடுத்த வருடமும் துவாரகா வந்து காய்ச்சிருப்பா. ஆனா தொடர்ச்சியா துவாரா ஒருக்கா வந்துட்டு விட்டுட்டா. சோ இது பெரிய ரிஃப்ளெக்டோ உருவாக்கியல. ஆனால் இது வந்து என்ன சொல்றது,
ஒரு என்ன சொல்றது எங்கண்ட ஒரு 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 சீரழிப்பு தான். எங்களை எல்லா வகையிலும் சீரழிக்குது. என்ன செய்யுது, தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில ஒரு புது புது விஷயங்களை ஒரு பிரச்சனை ஆகி கொண்டிருக்கணும். ஏன்னா எங்களை அதாவது எங்கள்ட அடிப்படை பிரச்சனையே இல்ல கதைக்கிறதே குறைக்கணும். ஏன்னா நாங்க இன்னைக்கு செய்வோம், இப்ப எங்கள்ட்ட எப்படி பிரச்சனை வராட்டி நாங்க என்ன செய்வோம், ஒரு பிரச்சனை காய்ச்சி கொண்டிருப்போம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது எங்களோட அடிப்படை பிரச்சனை தேசிய விடுதலைன்னு சொன்னால் நாங்க தேசிய விடுதலை மட்டும் காய்ச்சி கொண்டிருப்போம். ஆனா இந்த துவாரகா வந்துட்டு நாங்க என்ன செய்வோம், எங்களை தேசிய பிரச்சனை குறைஞ்சு துவாரகா சார்ந்த இசு தான் பெருசா கதைப்போம். ஓகே, துவாரகா முடிஞ்சுதா, அடுத்தது என்ன தேசிய தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்ற செய்தி. சோ இது சரியா அப்படியான்னு சொல்லி அதை பற்றி நாங்க கதைப்போம். சோ நாங்க அடிப்படை என்னது விட்டுருவோம், நாங்க அந்த தேசிய பிரச்சனையை விட்டுருவோம். இது ஒரு பலவீனம். நாங்கள் என்ன சொல்றது, எங்கிட்ட சிதறிக்கப்படுகின்றோம். நாங்கள் இல்ல அது வந்து தமிழர்களால தானே ஏற்படுத்தப்படுகிறது. நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இப்ப கிட்டத்தட்ட அண்மையில திருசராஞ்சன் நினைக்கிறேன் எனக்கு உரையாடைக்கு, அதாவது நாங்கள் யாருக்கு எதிராக போராடுறோம், நாங்க தமிழர்களுக்கு எதிராக போராடுறோம். சாரி, லாந்தன் சார், மணிக்கன் லாந்தன் சார் இந்த கருத்து சொன்னவர். அதாவது எங்கட முரண்பாடு எங்க இருக்குன்னு சொன்னால் தமிழர்களுக்குள்ள முரண்பாடுறோம். இப்ப என்ன பாராளுமன்றத்துல பார்த்தால் ஸ்ரீதரன் யாருக்கு எதிராக கதைக்கிறான்னு சொன்னால் சாணக்கியன் சாரி சுமந்திரனுக்கு எதிராக, தமிழனுக்கு எதிராக தான் கதைக்கிறார். ஓகே, இங்கால வைத்தியர் அர்ஜுனா யாருக்கு எதிராக கதைக்கிறான்னு பார்த்தா வைத்தியர் அர்ஜுனா கதைக்கிறது ஒரு பக்கம் இந்த இங்க என்ன யாழ்ப்பாணத்துல இருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அல்லது கயந்திரகுமார் பொன்னம்பலம் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி அந்த வட்டம், அதாவது ஒருத்தருமே எங்கட எதிரி யாருன்ற நாங்கள் மறந்துட்டோம். இப்ப இன்றைக்கு எங்கட எதிரிகள் யாருன்னு சொன்னால் எங்களுக்குள்ள எங்கட எதிரிகளை தேடுறோம். எங்களுக்குள்ள அது எதிரிகள் இல்ல, எங்கட எதிரிகள் வேற, எங்கட எதிரி வேற சூழல்ல நாங்கள் இருக்க வேண்டிய எதிரிகளை வச்சு இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ள இன்றைக்கு முரண்படுற ஒரு சூழலை சமூகம் உருவாக்கிட்டுது. சொல்றது அப்படி ஒரு சூழல் வந்துட்டுது. அந்த சூழலை நாங்கள் கடக்கிறோம் இல்ல, நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு வகையில என்ன சொல்றது, இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் மாட்டிக்கிறது இல்ல. இந்த திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதிக்குள்ள சில பேர் மறைமுகமாகவும் மாட்டுப்பட்டினான். இப்ப என்ன சொல்றது நாங்க சுமந்திரனுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கை கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அது மட்டும் எங்க அரசியல் அல்ல, சுமந்திரன் மட்டும் எங்க அரசியல் இல்ல, எங்க அரசியல் தென்னிலங்கை சார்ந்த பெரிய ஒரு அரசியல் எங்களுக்கு இருக்குது. சுமந்திரனை கடந்து சென்றுட்டு நாங்க தென்னிலங்கை அரசியலை வேகமா செய்துட்டோம். நாங்கள் எங்கட அரசியல எங்கட இலக்கு என்ன, சுமந்திரனை வீழ்த்துறது எங்கட இலக்கு இல்ல, எங்கட இலக்கு தேசிய விடுதலை எங்கட இலக்குன்னு சொன்னா நாங்க அந்த இலக்கை நோக்கி தான் பயணம். இந்த இதுகளை பற்றி கண்ணுக்க தேவை. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் இதை பற்றி அடிபடி கொண்டு இருக்கிறதால அந்த தூர நோக்க பற்றி நாங்கள் விட்டுட்டோம். நாங்க எங்களோட தூர நோக்க பற்றி எந்த சிந்தனையும் ஆட்டம் இல்லை. எங்களுக்கு இப்ப இருக்கிற இலக்கெல்லாம் இந்த இந்த எங்களுக்கு தடைகளா இருக்கிறத நாங்க நீக்குவோம். அப்ப தடைகளை பற்றி மட்டும் தான் காட்சி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிக்க தடைகள் போடப்படுது, தடைகள் எங்களுக்குள்ளேயே போடப்படுது. இது ஒரு பலவீனம் வழக்கம். அதான் இது ஒரு என்ன சொல்றது, நாங்கள் அறியாமல் இந்த சகதிக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த சிக்கலை நிவர்த்தி செய்யறது? இது பெரிய ஒரு என்ன சொல்ற அறிவியல் தேடல். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, எங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்ச வருஷம் ஒரு இன்டெலெக்சுவல் புறம் கூட எங்கள்கிட்ட இல்ல, எங்கள்கிட்ட ஒரு நிறுவன கட்டமைப்பு இல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். சோ என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய நண்பர்கள் சில பேரோட உரையாடும் போதும் ஒரு அமைப்பை பற்றி ஒன்று ஒரு உரையாடல் வந்தது. சோ அதுக்கு நான் சொன்னது, இப்போதைக்கு என்னுடைய இருக்கிற அறிவு, நாங்கள் நித்திர கொண்டு ஒழும்பி தீர்வை யோசிக்க கூடாது, அதுல நடக்கவும் மாட்டுது. என்றால் நான் பொதுச்சபையின் பலவீனமாக தான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் குறுகின காலத்துல ஜனாதிபதி ஒன்று இலக்கு வச்சு கொண்டு நாங்க டக்குண்டு சடனா உருவாக்கினோம், சடனா உருவாக்கி சடனா விழுந்துச்சு. இப்ப நான் குருவன் சாடிகள் சொல்ற விஷயம், தமிழ் போராட்டம் வந்து குமிழ் முனை போராட்டம், அதாவது நீர்க்குமிழ் பெருசா வரும் அப்படியே ட்ராப் இல்லாம போயிடும். சோ அப்படித்தான் எங்கள்ட அரசியல் இருக்கு. சோ அது வேண்டாம். நாங்கள் இன்னொன்று நாங்கள் பயணிக்கணும், இன்னொரு அமைப்பு எங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். எங்களுக்கு முதல் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பயணப்படுற எல்லாருமே கிட்டத்தட்ட உரையாடுவோம். அதாவது ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு முன்னம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 உரையாடினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருக்குமே இது எந்த அமைப்பு இல்ல, எங்க அமைப்பு உரையாடுற 20 பேருக்குமே எல்லாருக்கும் தண்ட அமைப்புன்ற எண்ணம் பெறணும். அந்த அளவுக்கு உரையாடல் நகர்த்தி எல்லாரும் தங்கண்ட எண்ணம் வச்சா பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் அடிமட்டத்துக்கு போகணும், கிராம மட்டத்துக்கு போகணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போய் மக்களோட இறங்கி வேலை செய்யணும், குறைஞ்ச வருஷம் நேரம் ஒதுக்கணும். அதான் முக்கியம். நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும். நான் இந்த கிழமையில அதோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணது,
நாங்கள் இந்த கிழமையில ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலிருந்து 4 மணி மட்டும் நான் இதுக்கு தான் ஒதுக்குவேன். அப்படி நேரம் எனக்கு கிழமையில ஒரு நாளாவது ஒரு மனத்தியாலமாவது இதுக்குன்னு ஒதுக்கி வேலை செய்யறதா இருக்கணும். அப்படி வேலை செய்துதான் நாங்கள் இது நீண்ட புற காலம் தான். நான் நினைக்கிற மாதிரி நாங்க சொல்ற மாதிரி இது என்ன இன்றைக்கு முடிச்சு நாளைக்கு கனவு காண்றது இல்லை. சோ இது நீண்ட கால ப்ரோக்ரஸ் தான். ஆனால் அப்படி நாங்கள் இறங்கி வேலை செய்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும் போதுதான் இதுக்கு ஒரு முடிவு இருக்கும். எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு தேவை, அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை. கட்டமைப்பு இல்லாமல் எங்களை நெறிப்படுத்த முடியாது. ஏன்னால் இந்த கட்டமைப்பு தான் எங்களை வழிப்படுத்த முடியும். ஏன்னால் நான் சொன்னதான் மக்கள் ஏன் மக்களை புள்ள சொல்லக்கூடாதுன்னா, மக்கள் பல சிதறல்கள் பல எண்ணங்களுக்குள்ள நினைக்கிறார்கள். இல்ல நானும் அம்மாவே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம். நான் இன்றைக்கு அரசியல் பேசுவேன், எனக்கு வீட்டை பேசுவேன், உனக்கு என் தம்பி தேவையில்லை வேலைன்னு சொல்லி. இதுதான் ரியாலிட்டி. ஸோ நானும் அம்மாவே நான் ஒன்றா சிந்திக்க மாட்டோம்னு சொல்லிக்க மக்கள் எண்ணங்கள் நிறைவாயிருக்கும், சிறலா இருக்கும். ஸோ அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒன்று தேவை. எங்களோட தனியன்க தலைவர்கள் எங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ ஒரு கட்டமைப்பா நாங்கள் அமைக்கணும். அந்த கட்டமைப்பு எங்களை நெறிப்படுத்ததா இருக்கணும். ஸோ அந்த கட்டமைப்புன்றது கனவு கண்டு கட்ட முடியாது. அது ஒரு நீண்ட பொறிமுறைக்குள்ள கட்டணும். அதுக்கு நான் நினைக்கிறேன் காலம் கனியும். நாங்கள் என்றால் நான் சொல்ற மாதிரி நாங்கள் ஒரு பெரிய பண்பாட்டு சமூகம். இந்த பண்பாட்டு சமூகம் டக்குன்னு அழிஞ்சிடாது. தோல்விகள்ல இருந்து தான் பாடம் கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த நாங்கள் ஒரு பெரிய பாய்ச்சல் செய்திருக்கோம். 2024 பொறுத்த பெரிய பாய்ச்சல் செய்வோம். இந்த பெரிய பாய்ச்சல் பெரிய அழிவை தரும். அதில் நான் மறக்க மாட்டேன். பெரிய அழிவை தரும். ஸோ இந்த பெரிய அழிவு எங்களை அடுத்த கட்டத்துக்கான எங்களுக்கான ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு தெளிவு கொண்டு நம்புறேன். மிக நன்றி மகாசேனன். நிறைய விஷயங்கள் நாம் பேசினோம், தொடர்ந்து நாம் பேசுவோம். உண்மையில் தமிழர் அரசியல் ஒரு கட்டமைப்புக்குள் வர வேண்டும், நிறுவனமயப்படுத்தப்பட வேண்டும். புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆர்வமாக இருக்கிறது, உங்களுடைய ஆர்வமாக இருக்கிறது. மிக நன்றி சேனன். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.